அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிற அல்லேலூயா. மகிழ்ச்சியா இருக்கிற அல்லேலூயா. உற்சாகமா இருக்கிற அல்லேலூயா. விருப்பமா இருக்கிற சத்தமா அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 9வது நாள் இரவு நடக்கிற யோசுவாவின் புதிய ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வணங்கி வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே தேவன் பங்கு பங்காக வகை வகையாக தேவன் திருவுளம் பற்றுகிறவராக இருக்கிறார். ஆகவேதான் நமக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கி. யாருக்கு அது கிடைக்கின்றதோ இல்லையோ, நமக்கு தேவன் கொடுத்த ஒரு பெரிய ஸ்லாக்கி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் நமக்கு தந்த ஸ்லாக்கியம் பெரிய. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, தேவன் எனக்கு தந்த ஸ்லாக்கியம் பெரிய. கர்த்தர் எனக்கு பாராட்டின ஸ்லாக்கியம் பெரிய. கர்த்தர் எனக்கு பாராட்டின கிருபை பெரிய. அவரின் மீது கொண்டிருக்கிற அநாதி சிநேகம் பெரிய. அவர் செய்ய நினைத்தது ஒன்று தடைபடா. நேற்று நாம் சிந்தித்தது போல சொல்லுங்க, நேற்று நாம் சிந்தித்தது போல கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அதிகம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை. ஆமென். சந்தோஷமா ஆமென். உற்சாகமா ஆமென். மகிழ்ச்சியோடு ஆமென். அல்லேலூயா. அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் யோசுவாவின் சரித்திர புத்தகம் 6ஆம் அதிகாரம் 22, 23, 24, 25 இந்த வசனங்களை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். யோசுவா தேசத்தை வேவு பார்க்க 2 புருஷரை நோக்கி, நீங்கள் அந்த வேசியின் வீட்டிலே போய் நீங்கள் அவளுக்கு ஆணையிட்டபடி அந்த ஸ்திரீயையும் அவளுக்கு உண்டான யாவையும் அங்கே இருந்து வெளியே கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது வேவுக்காரரான அந்த வாலிபர் உள்ளே போய் ராகாவையும் அவள் தகப்பனையும் அவள் தாயையும் சகோதரர்களையும் அவளுக்குள்ள யாவையும் அவள் குடும்பத்தார் அனைவரையும் வெளியே அழைத்து கொண்டு வந்து அவர்களை இஸ்ரவேல் பாளையத்திற்கு புறம்பே இருக்கும்படி பண்ணினார். பட்டணத்தையும் அதிலுள்ள யாவையும் அக்கினியினால் சுட்டெரித்தார். வெள்ளியையும் பொன்னையும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்த பாத்திரங்களை மாத்திரம் கர்த்தரின் ஆலய பொக்கிஷத்தில் வைத்தார்கள். எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடு வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள். அக்காலத்திலே யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவன். அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது தன் இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன் என்று சாபம் கூறினான். இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார். அவன் கீர்த்தி தேசமெங்கும் பெருகிற்று என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.
பிரியமானவர்களே, நாம் சரியாக சிந்திக்க வேண்டும். ஆண்டவருக்கு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், அவர் சித்தத்தை செய்ய மனமுள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று காண மாட்டார். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களை ரட்சிக்கிறதிலே அவர் மனப்பூர்வமாய் கிரியை செய்கிறவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய கேரக்டரை பார்த்து உங்களை ரட்சிக்கிறவர் அல்ல, உங்கள் மேல அன்பு கூறுவதினாலே, உங்கள் மேல இரக்கம் வைத்ததினாலே, அவர் சித்தத்தை செய்ய நீங்கள் மனமுள்ளவர்களாய் இருக்கிறபடியினாலே தம்முடைய ரட்சிப்பை நமக்கு விளங்க பண்ணுகிறார். ஆமென். நல்ல விசுவாசத்தோடு கர்த்தரை பற்றி பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அம்மாவுக்கு பேரே பாருங்க, என்ன சொல்லு பாருங்க, ராகாப் என்னும் வேசி. நம்ம பார்வைக்கு என்னது வேசி, அவர் பார்வைக்கு யார்? அவங்க பரிசுத்தவான். எப்பவுமே மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். நான் சிலர்லாம் பார்ப்பேன், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எப்பவோ அவங்க செய்த தவறையே குற்றத்தையே சாகும் தட்டின்னு சொல்லியிருப்பான்னு பாருங்க. அவங்கள மாதிரி 1ஆம் நம்பர் அயோக்கியமான யாருமே இருக்க முடியும். எப்பவோ நடந்தது, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அதையும் சொல்றோம். நமக்கு மாத்திரம் பாஸ்ட் இஸ் பாஸ்ட், ஆனா நமக்கு எதிரே இருக்கிறவனுக்கு அது பாஸ்ட் இஸ் பாஸ்ட் கிடையாது. கடந்தது கடந்து போய்விட்டது. நிகழ்காலத்தில் நடக்க வேண்டியது என்ன? நாம் எதற்காக பிடிக்கப்பட்டோம்? அவளை சொல்றாரு, கர்த்தர் என்னை எதற்காக பிடித்தாரோ அதை அடையும்படிக்கு ஆசையாய் தொடருகிறேன். சொல்லுங்க, கர்த்தர் என்னை எதற்காக பிடித்தாரோ அதை நிறைவேற்றும்படிக்கு ஆசையாய் தொடருகிறேன். சந்தோஷமா சொல்லுங்க, ஆசையாய் தொடருகிறேன். ஹலோ. அப்ப இந்த வேசிய ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? அழகா பாருங்க, 25வது வசனம் எடுத்தவங்க படிக்க பார்க்கலாம் சத்தமாயிட்டு. எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை பாருங்க. அங்க என்னதான் சொல்லுது? ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடு வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறார். நாங்க முடியுமா? முடியுமா ஐயா? நம்மளாங்க வைப்போமா? வைப்போமா? நம்ம பொண்ணு தவறிட்டா எப்படியாவது வீட்டில் என்ன பண்ணுவோம்? சேர்த்துக்குவோம், எல்லாம் பண்ணிடுவோம். அடுத்த வீட்டு பொண்ணு தவறிட்டா என்ன பண்ணுவோம்? வாயில் அவல் போட்டு அதில் எச்சையில் ஊற வச்சு நின்றுக்கிட்டு இருப்போம். பலானவன் பொண்ணு, பலானவன் பெஞ்சாதி, பலான குடும்பத்தாரு, ஐயோ சொல்லவே முடியாது. அதுவும் ரொம்ப பாசமா பாஸ்டர் கிட்ட வருவான். பாஸ்டர், உங்களுக்கு ஒன்று தெரியுமா பாஸ்டர்? என்னம்மா தெரியலாம்? அதான் பாஸ்டர், அந்த அந்த இதுவரைக்கும் அவங்கள ஆண்டின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன சொல்றாங்க? அந்த பொம்பளை இருக்கிற பொம்பளை அவன் பொண்ணு பலானவனோட ஓடி போயிடுச்சான், பலானவனோட இருந்துச்சான். இப்படி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க பாருங்க. ஆனா ஆண்டவர் எப்பவோ
அவங்களை ஏற்றுக்கொண்டு ரட்சித்து அபிஷேகித்து ஊழியத்திலையும் பயன்படுத்துவார். கை தட்ட மாட்டீங்களா? சாமுவேல் தீர்க்கதரிசி தெளிவா சொன்னார், பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே. உங்களுக்காக நான் விண்ணப்பம் பண்ணாவிட்டால் பாவம் செய்கிறவனா இருப்பேன். எது பாவங்க? விண்ணப்பம் பண்ணலதான் பாவம். ஜெபிக்காதது பாவம், வேதத்தை வாசிக்காதது பாவம், சாட்சியாய் வாழாதது பாவம். எப்போ அவர் கழுவிட்டார். அதற்கு ஸ்தோத்திரம். சமீபத்தில் என் நண்பருக்கு பேசும்போது இப்படிதான் சொன்னேன், இப்படி நீங்க ஒரு கடையில் போய் 50,000க்கோ 1,00,000 ரூபாய்க்கோ பொருள் என்ன பண்ணிடுறீங்க, ஒட்டு மொத்தமா வாங்கிடுறீங்க. வாங்கிட்ட பிறகு அந்த கடைக்காரருக்கு உங்க முகத்தை என்ன பண்ண மாட்டீங்க, காட்ட மாட்டீங்க. உங்க போன் நம்பருக்கு போன் அடிச்சு பார்ப்பாரு, போன் சுவிட்ச் ஆஃப் வந்துடும், எல்லாத்துல பிஸின்னு வந்துடும். அதாவது பிளாக் போட்டோம்னா அதெல்லாம் பிஸின்னு தான் வரும். அப்படி வீட்டுக்கு போய் பார்த்தாலும் அவர் இருக்க மாட்டார், எப்பவோ அவர் போயிட்டார். இப்போ அவர் அறிமுகமான நான் அந்த கடைக்கிட்ட போறேன். அந்த கடைக்காரர் என்னை பார்த்து சொல்றாரு, இப்படி ஒருவர் இருக்கிறாரு, உங்களுக்கு தெரியுமா? ஆமா தெரியுமே. அவர் எங்க போயிட்டாரு? தெரியாது. எங்க போனாருன்னு தெரியாது. தெரியும், ஆனா ரொம்ப பழக்கம் கிடையாது. எங்க போனாருன்னு தெரியாது. என்னாச்சு? கொஞ்சம் கொஞ்சமா நானும் கொடுத்துக்கிட்டே வந்தேன். கொடுத்து 1,00,000 ரூபாய் ஆயிடுச்சு. இப்போ நான் மறுபடியும் பணத்தை என்ன பண்ண, பிஸ்னஸ்ல போனோம். சார், அவரை தேடி எங்க போனாலும் கிடைக்கல சார். என்னென்ன விஷயம்? கிடைக்கல சார் அப்படின்னு அவர் சொல்றார். அவரை எனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் இப்போ அந்த மனுஷன் மேல இருக்கிற அந்த பேரு ரிப்பேர் ஆகிட்டு இருக்குதுல்ல, அதை பழுது பார்க்கணும், அதை சரி பண்ணணும்னு சொன்னா நான் என்ன செய்யணும்? அவரை அந்த ஆளை பத்தி பேசாதபடிக்கு, அந்த நபரை பத்தி பேசாதபடிக்கு அந்த கடனை அடைக்கணும். இப்போ நான் போறேன், அந்த கடனெல்லாம் அடைக்கிறதுக்கு 1,00,000 ரூபாய் செக் போட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன். அவர் செக்கு பாஸ் ஆகிடுது. ஃபோன் பண்ணி சொல்றாரு, சார் பாஸ் ஆயிடுச்சு சார், ரொம்ப நன்றி சார். இனிமே அவரை பார்ப்பாரா, அவரை தேடுவாரா, இவரு அவர்கிட்ட போவாரா? எங்கேயாவது பார்த்தாருன்னா தேவைப்பட்டப்பெல்லாம் வந்து வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரா? சொல்லுவார். என்னாச்சுங்க, எவ்வளோ காசு ஆயிடுச்சு, எப்படி? இப்படி ஒரு ஐயா வந்தார், உங்களை பற்றி நான் கேட்டேன், அவர் செக்கு போட்டு கொடுத்துட்டாரு, அவர் உங்களுக்கு தெரியுமா? நீங்க அவருக்கு தெரியுமா? உங்களை அவருக்கு தெரியுமா? ஆமா, எங்க மாஸ்டர் தான், தெரியும், நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்றாரு வச்சுக்கங்க. இப்போ அந்த கடன் அவர் எத்தனை ஆண்டுகள் வாங்கினாரோ, எத்தனை மாதங்கள் வாங்கினாரோ, இப்போ அந்த கடன் அடைஞ்சிட்ட பிறகு அந்த கடைக்காரனுக்கு அந்த ஆளு மேல கோபம் இருக்குமாமா? சொல்லுங்களேன், புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? எந்த அளவுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சியும் இருக்கணும், பிரிஞ்சியும் இருக்கணும். அப்ப என்ன அர்த்தம்னா, பிதாவாகிய தேவனுக்கு நம்ம மேல இருந்த கோபத்தை இயேசு கிறிஸ்துவானவர் ரத்தம் சிந்தி அந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு அவருக்கு முன்பாக போய் நிற்கிறார். இந்த ஜனத்திற்காக நான் ரத்தம் சிந்தினேன், இந்த ரத்தம் சிந்துதலின் பலனை அவர்கள் அனுபவிக்கிற வரைக்கும் நான் அவர்களுக்காக திறப்பில் நிற்பேன். ஆண்டவரே, என் காயங்களை பார், என் பாடுகளை பார். அத்தனை ஜனங்களுக்கும் நான் பலியானேன். நீங்க உலகத்தை, ஜனங்களை நேசித்தீங்க, ஆனா நானும் நீங்க அனுப்பின நோக்கம் நிறைவேறும்படி என் ரத்தத்தினாலே ஜனங்களுடைய பாவங்களை கழுவி சுத்திகரிப்பதற்கு நான் பலியானேன். இப்ப நம்ம கடனெல்லாம் முடிஞ்சு போச்சு அவர் ரத்தத்தினால. எப்போ? தாத்தனுக்கு தாத்தன், பூட்டனுக்கு பூட்டன், இல்லையா, பாட்டனுக்கு பாட்டன். அந்த காலத்துல எல்லாம் இருந்த சாபம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை
சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்ட உடனே அவை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து விடுகிறார். ஆமென். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப நாள ஒரு காரியம் படிச்சு மனசுல இருக்குது, அதை உங்களுக்கு சொல்றேன் கேளுங்களேன். இப்போ ஒரு ஆசிரியர், அவரு லுத்தரன் சபை கேத்தகிஸ்ட். அவர் யாரு? லுத்தரன் சபை கேத்தகிஸ்ட். கேத்தகிஸ்ட்னா உபதேசியா. அது போடுவார். அதையும் வச்சுக்குவார். அதையும் விடுவார். அதையும் செய்வார். சபையிலையும் போய் நிற்பார். இவருக்கு பேர் என்னதுங்க? உபதேசியம். நான் குறை சொல்றது சொல்ல, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அவருக்கு ஒரு மகன், அந்த மகன் படிச்சுக்கிட்டே இருக்கிறார். அவர் பிறந்து வாழ்ந்தெல்லாம் பாரம்பரிய கிறிஸ்தவர், ரைட். அவரு நண்பர்களோடு ஜெபிக்கிற நண்பர்களோடு பழக்கப்படுகிறார். அவங்களோட சும்மா போய் உட்காருவார். கொஞ்ச நாள் சமணங்கால் போட்டு உட்கார்ந்து பார்த்தார். கொஞ்ச நாள் முழங்கால் படியிட்டு போட்டு பார்த்தார். அவருக்கு பரம்பரை கிறிஸ்தவராக இருந்தாலும் பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். காலேஜில் அவரோடு இருக்கிற ஃப்ரெண்டு சிநேகிதர் நல்லா பாடுவார். நம்ம டிஜிஎஸ் தினகரன் மாதிரி பாடுவார், அழகா பாடுவார். அந்த பாட்டில் மயங்கி தான் அந்த ஜபக்குழுவில் போய் இவர் என்ன பண்ணார்? உட்காந்துக்கிட்டார். பாட்டெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு உட்காந்துட்டார். அப்புறம் 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு. இப்போ அவங்களுக்கு எக்ஸாம் வருது. நான் வருது. ஆமா, இந்த எக்ஸாம் நேரத்தில் எல்லாரும் ஜபம் பண்ணிக்குவாங்க. அவரும் போய் அவளோட சேர்ந்து என்ன பண்றாரு? ஜபிக்கிறார். ஜபித்து கொண்டிருக்கும் போது ஆவியானவர் அவரை தொடுறார். தொட்ட உடனே பாவ உணர்வு அடைகிறார். பாவ உணர்வு அடைந்த உடனே தேம்பி 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 அழுகிறார். என்ன சொல்லி அழுகிறார்? நான் பாவி ஆண்டவரே, எங்க அப்பாவுக்கு பொடி வாங்கி வந்து கொடுத்த ஆண்டவரே, எங்க அப்பாவுக்கு ஆன்ஸ் வாங்கி வந்து கொடுத்த ஆண்டவரே, எங்க அப்பாவுக்கு கோட்டை வாங்கி வந்து கொடுத்த ஆண்டவரே, எங்க அப்பாவுக்கு சிகரெட் வாங்கி வந்து கொடுத்தேன், எங்க அப்பா பாவத்துக்கு நான் உடன்பட்டு இருந்தேன் அப்படின்னு அழுகிறார். தேம்பி தேம்பி அழுகிறார். இப்படி அழுது ஒப்பு கொடுக்கிறார். இப்படி ஒப்பு கொடுத்த கொஞ்ச நேரத்தில் அந்த பிரதர் கூட ஜபிக்கிற சிநேகிதர் என்ன பண்றாரு? எல்லாரும் சேர்ந்து கை கோர்த்து அவரை சுத்திலும் ஜபிக்கிறார். ஜபிக்கிற வேலையில கர்த்தருடைய அபிஷேகம் அவர் மேல இறங்கி, இப்ப அவர் என்ன ஆயிட்டாரு? ரட்சிக்கப்பட்டார். இப்ப அவருக்கு குற்ற உணர்ச்சி வந்திருக்குதா இல்லையா? ஆனா இந்த உபதேசியாருக்கு குற்ற உணர்ச்சிய வரல. ஏன் வரல? எல்லாமும் செய்யறான், நானும் செய்யறேன். அழகா போய் ஜபம் பண்றார். நல்லா ஜபம் பண்றாரு. ஆமா, அப்பெல்லாம் புஸ்தகம் தான், ஜப புஸ்தகம் வச்சிருப்பாங்க. எல்லா கதவும் சாத்திருக்கும். ஜப புஸ்தகம்னு வச்சிருப்பாங்க. அதை பார்த்து பார்த்து என்ன பண்றது? ஜபிக்கிறது. நம்மளும் கூட இந்த கல்யாணத்துக்குன்னு ஒரு புக்கு வச்சிருக்கிறாங்க, போதகர் கைடு, அது பேர். அதை வச்சுதான் எல்லாமே பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அது இல்லைன்னு இவங்களால ஒன்றும் பண்ணவே முடியாது. அதே மாதிரிதான் அவர் வச்சிருப்பார். இப்பொழுது ஆராதனையில் போவாரு, 80ஆம் கீர்த்தனை பாடுவோம், போர்டில் போட்டுருவாங்க. அதே மாதிரி இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். எதை போட்டிருந்தவர்? ஆன்ஸ் போட்டிருந்தவர் சர்ச்சுக்குள்ள வரும்போது தூக்கிட்டு இப்ப என்ன பண்றார்? அதே நாட்டம் முச்ச வாயால இயேசுவையே துதி செய்
நைட்டு தண்ணி போட்டுட்டு இப்போ காலையில் வந்து என்ன பண்றாரு ஆராதனையில்? ஆமா, அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அதையும் பாடுறார். இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த சபையில அவங்க பையனால உட்காரவே முடியல. ஏங்க உட்கார முடியலன்னு கேட்டா, இவர் ரட்சிக்கப்பட்டுட்டார், இவர் மனம் திரும்பல் அடைஞ்சிட்டார். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் யாருக்கும் தெரியாம தஞ்சாவூர் பிளஸ்ல போய் ஞானஸ்தானமும் எடுத்துட்டார். ஞானஸ்தானமும் எடுத்துட்டார். இப்ப அப்பா கிட்ட வந்து நிக்கிறார், பா நீங்க செய்யறது சரியில்லைப்பா. அப்பா கேட்கிறார், நான் என் பையனை கேட்கிற மாதிரி, நான் உன்னை பெத்தனா நீ என்ன பெத்தியா? உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா பைபிள்? கேட்பனா கேட்க மாட்டேன். அதே மாதிரிதான் அவங்க அப்பா சொல்றாரு, பைபிளை பத்தி எனக்கு தெரியும்டா, 2 முறை பைபிள் ஃபுல்லா படிச்சுக்கிறேன்டா, உனக்கு என்னடா தெரியும்? எல்லாம் தெரியும்பா, ஆனாலும் நீங்க செய்யறது பாவம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லை. நைட்டானா போடுறீங்க, காலையில் எழுந்ததுல இருந்து டம் அடிச்சுக்கிட்டு ஆன்ஸ் போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, சர்ச்சையும் நடத்துறீங்க. இது ஒழுங்கில்ல டேடின்னு சொல்ற பையனுக்கு எப்படி இருக்கான்? அப்பனுக்கு நல்ல அப்பனா இருந்தா உணர்வு அடைவான், அடங்காத அப்பனா இருந்தா என்ன பண்ணுவான்? கட்டியதான் எடுத்துன்னு வருவான் புத்தரன். சரியா? ஆமா, பாருங்க. கடைசியில அவர் சொன்னாரா, அது எப்படா பேசினாரு, பாவத்தெல்லாம் மன்னிச்சிருவாரு, அவன் பாவத்துக்கு அவன் தண்டனை அனுபவிச்சுதாண்டா ஆகலாம். இல்லப்பா, இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்ட பிறகு உன் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. என்னடா சொல்ற? சரிப்பா அப்படின்னு ஒரு வெள்ளை காகிதம் கொண்டு வந்தான். சொல்லுங்க, ஒயிட் பேப்பர். நான் A43 அதானே ஒயிட் பேப்பரு? A43யா A4 சீட்டா? நல்ல பொண்ணுமா, நீ எனக்கு படிக்கலாமா அவங்களாம்? அதை கொண்டு வந்து அப்பா கிட்ட கொடுக்குற, இந்தாங்க இந்த கருப்பு மையால, இந்த கருப்பு இங்கி பெண்ணால என்ன பண்ணுங்க, எழுதுங்க, கிறுக்குங்க. அவரு கோபத்துல, அவனை எனக்காடா புத்திமதி சொல்ற? ஐயரே என்னை பார்த்தா இது போவாரு, எனக்காடா நல்லா கடைச்சிக்கின்னு கோபத்துல பேப்பர்ல எழுதுற. அவர் எழுத யோசிக்கும் போது அந்த அம்மா சொல்றாங்க, வைஃப் சொல்றாங்க, நிறைய பேர் வைஃப் சொன்னாதான் செய்வாங்க. நாங்கள வைஃப் சொன்னவொடனே, ஏங்க அவன் என்ன எதனா சொல்றான், பிடிக்கவா சொல்றான், பீடி பிடிக்கவா சொல்றான், சிகரெட் பிடிக்கவா சொல்றான், ஆட்சி போடவா சொல்றான், அத்தனையும் அந்த அம்மா போட்டு கொடுக்குறாங்க. எழுதுதானே சொல்ற, எழுது சொன்னவொடனே பயந்து என்ன பண்றாரு பாருங்க, யாருக்கும் பயப்படாதவரு. ஆமா, ஏயோடு பயப்படாதவரு. சரியா? எந்த அதிகாரிக்கும் பயப்படாதவரு. வீட்டில் ஒரு அதிகாரி இருக்கிறாங்க, வைஃப், நாம தான் அவன் சரீரத்துக்கு அதிகாரி. அந்த அம்மா சொன்னவனே கிடுகிடுன்னு பெண் எடுத்தாரு, கிறுக்குனார், சுற்றத்துக்கும் கிறுக்குனார். இந்த குழந்தைங்க கிறுக்கும் பாருங்க, சின்ன குழந்தைங்க, எங்க எல்சாவும் பாரேசம் பேப்பர்ல கிறுக்குவாங்களே, அந்த மாதிரி அப்படியே கிறுக்குனார். கிறுக்கிட்டீங்களாப்பா? கிறுக்கிட்டா. என்னடா அப்படின்னு உடனே அவன் ரெடியா வாங்கி வச்சிருக்கிறான் ரெட்டிங். இன்னைக்கு ரெட்டிங் அந்த டேபிள் மேல இருக்கிற அந்த பேப்பர்ல அப்படியே ஃபுல்லா ஊத்திட்டான். இப்போ பேப்பர் ஃபுல்லா என்ன ஆயிடுச்சு? ரெட் ஆயிடுச்சு. பா, நீங்க கிறுக்குனது அங்க இருக்குதா பா? நீங்க கிறுக்குனது, நீங்க கருப்பு மைதான கிறுக்குனீங்க, கருப்பு இங்கில தானே கிறுக்குனீங்க, அது ஏதாவது ஒரு கிறுக்கல் இருக்குதாப்பா? இல்லடா. என்ன ஆச்சு? இந்த இங்கி ஊத்துனவங்க அதெல்லாம் அழிஞ்சிச்சுடா. அப்படிதான்ப்பா நம்முடைய பாவத்தெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தி முழுசா கழுவிட்டார். உங்க சத்தம் முழுசுமா ஒரே ஒரு கோடு படத்துல இல்ல,
அந்த இங்கி, அந்த ரத்தம், அந்த இங்கி அந்த பேப்பர் மேல ஊத்தின உடனே அது மொத்தமே அட்ரஸே இல்லை, எல்லாம் அலைஞ்சிடுச்சு, எங்க போச்சனே தெரியல. அப்பா சொல்றார், இது எப்படா சாத்தியம்? எஸ், இந்த நீங்க எழுதின இந்த கருப்பு மைய இந்த சிவப்பு இங்கால அழிக்க முடியுமா டேடி? அப்பா இயேசு கிறிஸ்து உங்களுக்காக, எனக்காக, தாத்தனுக்காக, பாட்டனுக்காக, கூட்டனுக்காக, எல்லா சந்ததிகளுக்காக வாழை வாழையா செய்த எல்லா பாவங்களை நிறுத்தி செய்கிற திருவதறியாக ரத்தமாக சிந்தி, ஒரு சொட்டு ரத்தம் வச்சுக்காம, ஒரு சொட்டு தண்ணீர் வச்சுக்காம எல்லாத்தையும் சிந்தித்தாரு. இந்த தெய்வத்துக்கு ஊழியம் செய்கிற நீங்க எப்படி இருக்கணும்? அன்னைக்கு அந்த வாத்தியார் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்படி அண்ணன் தம்பிங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க, அக்கா தங்கச்சிங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. அந்த நேரத்தில் என்ன மாதிரி ஒரு ஊழியக்காரனை கூப்பிட்டு 3 நாள் கூட்டம் வச்சார். எத்தனை நாள்? 3 நாள். பயங்கரமான அபிஷேகம், வல்லமை இறங்குது. யாரெல்லாம் இந்த பையன் உபதேசத்தை கேட்டு ஏத்துக்கினாங்களோ, சித்தப்பா, பெரியப்பா, அத்தை, மாமா, அக்கா, அண்ணன், தம்பி, அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. அல்லேலூயா. எல்லாம் கை தட்டுங்களா? இந்த 3 நாள் கூட்டத்தில் டெய்லி ஒவ்வொருத்தர் வந்து என்ன பண்றாங்க? சாட்சி சொல்றாங்க. என் மனைவிக்கு நான் துரோகம் பண்ணேன், என் மனைவிக்கு தெரியாம ஒரு ஒப்பாட்டியோடு இருந்தேன், இயேசு கிறிஸ்து என்ன மாத்தினார். அற்புதம் நடந்ததா இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அம்மா எழுந்து சொல்றாங்க, நான் இந்த புருஷனுக்கு மாத்திரம் வாழ்க்கப்படல, நான் நிறைய புருஷர்களுக்கு அடிமையா இருந்தேன், இயேசு என்னை விடுதலை ஆக்கிட்டாரா இல்லையா? ஆமென். பாவத்துக்கு சம்பளம் மரணம். அந்த மரணத்தை தான் இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தினாலே கழுவி நீக்கி சுத்திகரித்து 2ஆம் மரணமாகிய அக்கினியின் கந்தகம் எரிகிற கடல் இருந்து நம்மை மீட்டெடுக்கிறார். நம்முடைய கண்ணீர் யாவையும் துடைக்கிறார், நம்மை ரட்சிக்கிறார். ஒரு பெரிய எழுப்புதல் அந்த கிராமத்தில் வந்தது. இன்னைய வரைக்கும் அற்புதங்களான அற்புதம், சாதாரண அற்புதம் கிடையாதுங்க. அல்லேலூயா. அந்த கிராமத்தில் ஒரே ஒரு புறஜாதியான் கூட இல்லை, ஒரே ஒரு விக்கிரக ஆராதனைக்காரன் கூட இல்லை. எல்லா குடும்பங்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். யாரு? ஒரு மனிதன் மேலே இறங்கின அந்த அபிஷேகம், அந்த வாலிபன் மேலே இறங்கின அந்த அபிஷேகம், இன்னைக்கு நம்முடைய சபையில் இருக்கிற வாலிபர்கள் மேல அபிஷேகம் இறங்கினா அந்த குடும்பம் ரட்சிக்கப்படும், அந்த மக்கள் ரட்சிக்கப்படுவாங்க, உறவுகள் ரட்சிக்கப்படுவாங்க, எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்க. ஆமென். சென்னையில் அரும்பாக்கத்தில் சாந்தின்னு ஒரு சிஸ்டர் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்படியே அவங்க சொந்த பந்தம் ஏறக்குறைய 190% ரட்சிக்கப்பட்டாங்க. ஒரு 10% முட்டாட்டம் பிடிச்சதுங்க. அதுங்களை மாற்ற முடியாது. அது கர்த்தர் தான் என்ன பண்ண முடியும்? மாற்ற முடியும். அக்காவே ரட்சிக்கப்பட்டாங்க, எங்க தம்பியே ரட்சிக்கப்பட்டான், எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்படிதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் நம்முடைய ரட்சிப்பை விளங்க பண்ணுகிறார். இந்த அம்மாவுக்கு பேரு என்னங்க பைபிள்ல? இந்த அம்மாவுக்கு பேரு என்னங்க? சத்தமா தான் சொல்லுங்களேன். என்ன பேரு? பட்டவர்த்தனமா எழுதி வச்சுக்க, ராகா என்னும் வேசி. நான் தைரியமா சொல்றேன், ராகா என்னும் வேசிக்கு ரட்சிப்பை கொடுக்க என் தேவனுக்கு வல்லமை உண்டு என்று சொன்னால், நம்முடைய தேசத்தில, நம்முடைய கிராமத்தில, நாம் வாழ்கிற இடத்துல, நம்முடைய சபையில எத்தனை வேசித்தனம் செய்கிறவர்கள் இருந்தாலும் தேவனால் ரட்சிக்க முடியும் என்பது என்னுடைய ஆணித்தரமான விசுவாசம். அதுதான் வைராக்கியம். இன்னொரு வசனம் அதுல பட்ச நம்ம கடைசியில் 25 கடைசியில அவள் இந்நாள் வரை சொல்லுங்க, அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கும். கர்த்தருக்கு
ஸ்தோத்திரம். நான் எம் அகரம், அது பேர் தெலுங்குல வந்து மஞ்சநீல் அகரம். சித்தூர் மாவட்டத்தில் விஜயபுரம் மண்டலத்தில் இந்த ஊர் இருக்கு. அங்கதான் மிஷினரியா ஊழியம் செஞ்சுன்னு இருக்கு. எப்பவுமே அதிகாலையில் ஜெபம் பண்ணிட்டு முன்ன இப்பெல்லாம் வந்து மெகா போன் அது இதெல்லாம் வச்சுன்னு இருக்கிறாங்க. அப்பெல்லாம் வந்து போனுக்கு நல்ல மெகா போனும் கிடையாது, மண்ணாங்கட்டியும் கிடையாது. எஸ்தர் பார்க்குறாங்க அப்படின்னா என்ன நாட்கள் பார்க்குறாங்க. மெகா போன தெரியுமா? போலீஸ்காரங்க வச்சிருப்பானே, விலகுங்க விலகுங்க, முதல்வரார் விலகுங்க. அந்த மெகா போன் தூரத்துக்கும் கேட்கும். என் மெகா போன தெரியுமா? பிஸ்கெட் டப்பா. என்ன டப்பாங்க? ஆமாம், கிளாஸ்கோ பிஸ்கெட். இப்போல்லாம் பேர்லாம் மாறி போச்சு, இப்போ பிரிட்டானியா ஆயிடுச்சு. அந்த கிளாஸ்கோ பிஸ்கெட் டப்பா ஆச்சாரிக்கிட்ட கம்மாளங்கிட்ட கொடுத்து ஒரு சைஸை காட்டி இந்த சைஸுக்கு பொன்னல் மாதிரி என்ன பண்ணுங்க, பண்ணி கொடுங்க. பண்ணிட்டான். அதுக்கு பொன்னலுக்கு என்ன பண்ணுவாங்க, முன்னால் கொஞ்சம் ஓட்ட வைப்பாங்கல்ல, அதே மாதிரி ஒரு சின்ன பொன்னல் பண்ணுங்க, சீமனை ஊத்துற பொன்னல் மாதிரி பண்ணுங்க. பண்ணிட்டார். இந்த ரெண்டுத்தையும் ஒட்ட வைங்க. தீயம் காசு என்ன பண்ணாரு, ரெண்டுத்தையும் ஒட்ட வச்சார். இப்போ கீழே ஒரு பிடி வைங்க. கீழே என்ன பண்ணுங்க, ஒரு பிடிய வைங்க. அதற்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி பிடியை வச்சு கொடுத்தார். இப்போ அதை வச்சு பேச ஆரம்பிச்சிட்டேன். கடைகாலம் போவேன், தெருவில் நிற்பேன், யாருக்கும் பயப்பட மாட்டேன், தைரியமாக நிற்பேன். போன உடனே பாட்டு பாடுவேன். தெலுங்கு ஏரியா வந்தால் ஒரு பாட்டு, ரொம்ப பழக்கமான பாட்டு. తరతరాలలో యుగ యుగాలలో జగ జగాలలో దేవుడు దేవుడు యేసే దేవుడు 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 యేసే దేవుడు. హల్లెలూయా 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 హల్లెలూయా. తండ్రి కుమార ఆత్మలో నిజమైన దేవుడు. இப்படி பாடுவேன். ஒரு மரத்தடியின் கீழே உட்கார்ந்து நின்றுகிட்டு பாடிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு அம்மா காலையில இருந்து காப்பி காய்ச்சுங்கிறாங்க. அந்த காப்பியில பால்டால், பால்டால் தெரியுமா? விஷம். பால்டால் என்னது? பூச்சிக்கொல்லி மருந்து. அதை வச்சுன்னு இருக்கிறாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா 50 ரூபாய்க்கு விபசாரம் பண்ணுவாங்க, 500 ரூபாய்க்கு விபசாரம் பண்ணுவாங்க. அந்த ஊர்ல அந்த அம்மாவை அனுபவிக்காத வாலிபனே இல்லை, கிழவனும் இல்லை. இது ரொம்ப மனசு பாரமாகி 2 பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. சாக போறது இன்ட்ரீன் கலந்து என்ன பண்ண போறாங்க, காப்பில குடிக்க போறாங்க. அப்பதான் பாருங்க, తండ్రి కుమార ఆత్మలో ఒకటై ఉన్న రూపము, తండ్రి కుమార ఆత్మలో ఒకటై ఉన్న రూపము, దేవుడు దేవుడు యేసే దేవుడు 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 యేసే దేవుడు. నిన్న నేడు నిరంతరం నిజమైన దేవుడు, నిన్న నేడు నిరంతరం నిజమైన దేవుడు 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 యేసే దేవుడు. இதை சொல்லிட்டு பாடிட்டு
யோவான் 8ஆம் அதிகாரத்தில் விபசாரியான ஸ்திரீயை இயேசு என்ன பண்ணார்? మాత్రం சொல்றேன். నాకు ప్రియమైన సహోదర సహోదరులారా, ఈ గ్రామంలో నివసించి ఉండే దేవుని పిల్లలారా, మీ తెల్లవారి మీకు ఒక శుభవార్త చెప్పుటకు నేను వచ్చి ఉన్నా. మంచి వార్త చెప్పుటకు వచ్చి ఉన్నా. మన కొరకు యేసుక్రీస్తు 2000 సంవత్సరాలకు మునుపు యూదయ దేశంలో బెత్లెహేం గ్రామంలో మన కొరకు పుట్టాడు. మీకు తెలుగు తెలియాలి. హల్లెలూయా. ఇప్పుడు சொல்லிக்கிட்டே இருக்கும்போது சொன்னேன், ఆయన మన పాపములన్నీ నివృత్తి చేయుటకు వచ్చిన కృపాధార బలి యేసు. ఇలాగూ ఆ దినములలో ఒక ఆమె పేరు విభసారం చేయుటకే ఆ అమ్మకి ఉద్యోగం. வேற உத்தியோகம் లేదు, வேற வேலை இல்லை. விபசாரத்தினாலதான் பிழைப்பு. அந்த அம்மாவை கையும் கையுமா பிடிச்சிட்டாங்க. யாரு? அந்த அம்மா கிட்ட போன வேதபாரகர், அந்த அம்மாவை வச்சுக்கிட்டு இருந்த பரிசேயர், அந்த அம்மாவை வச்சுக்கிட்டு இருந்த ஊர் பெரிய மக்கள் எல்லாரும் இப்ப கல்லெடுத்து போல வர்றது யாரு? சில இடங்களை பார்த்தீங்கன்னா எதுக்கு அடிக்கிறாங்கன்னு தெரியாது. அவன் நான் அடிச்சேன் காரணம் தெரியாது, கேட்கவும் மாட்டாங்க. ஒருத்த அடிச்சுக்கிட்டு இருந்தாலும் ஒருத்த போய் என்ன பண்ணுவான்? சேர்ந்து அடிப்பான். அந்த மாதிரி கல்லெடுத்து அடிச்சுக்கிட்டே வர்றாங்க. ஒரு மரத்தடியில உட்கார்ந்து இயேசு கிறிஸ்து உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு சின்ன கூட்டம் தான் அவங்கள மாதிரி. பாவத்துக்கு பின்னால போறது பெரிய கூட்டம், சரியா? அது விரிவான வழி. என்ன வழி அது? வழி விரிவும் விசாலமானது. கேட்டுக்கு போற வழி, ஜீவனுக்கு போற வழி குறுக்கும் நெருக்கமா. இந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா வேலிலேயே முள்வேலி அடிச்சிருப்பாங்க. அந்த பாதைக்கு நேரா இப்படி வச்ச ஒரு பங்காளி, அதாவது கேட்டுப்பால் மாதிரி இப்படி வச்சிருப்பாங்க. அதை என்ன பண்ண போறவன் அதை தாண்டி தான் உள்ள போகணும். கஞ்சி போற பெம்புல கூட அதை தாண்டி தலைமையில சட்டியை வச்சுக்கின்னு அப்படியே தாண்டிக்கின்னு என்ன பண்ணான் போகும். அதுதான் இறுக்கமான நெருக்கமான வழி. இந்த அம்மா அப்படியே வர்றாங்க, அடி வாங்கிட்டே வர்றாங்க. அடி என்ன அடி இல்லை, உங்க வீட்டு அடி, எங்க வீட்டு அடி இல்லை, கல்லடி. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் விவசாயியானவளை பாவமே செய்யாதவன் தான் கல்லெடுத்து அடிக்கலாம். அதுதான் நியாயப்பிரமாணம். இவனுங்கெல்லாம் அப்படியே முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறவனுங்க கல்லெடுத்து அடிக்கிறான். அடிச்சு நம்ம காலி பண்ண பார்க்குறாங்க. உடனே இந்த செய்தி அந்த அம்மா கேட்டாங்க. இயேசு கிறிஸ்து எவனாவது பாவம் செய்யலாம், முதலாவது கல்லெடுத்து என்ன பண்ணுங்க, நம்ம அடிங்க. இந்த செய்தி தாங்க சொல்றேன். 10 நிமிஷம் தான் பேசியிருப்பேன். உடனே அந்த அம்மா கத்திக்கிட்டு வர்றாங்க, ஐயா இயேசு என்ன மன்னிப்பேன். எனக்கு டைம் ஆயிடுச்சுமா, நீ வீட்டுக்கு வா, இன்னொரு வீட்டில் நான் சிவாடாவில் ரெடியார் வீட்டில் இருக்கிறேன். அப்போ தம்பி குழந்தை ஆர்வம் அந்த அம்மா உட்காந்து ஃபீட் பண்ணிக்கிறாங்க. நான் அப்படியே இரும்பு சாரில் உட்காந்துட்டு பைபிள் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த அம்மா வந்து சாஷ்டாங்கம்மா தொப்பு கட்டியாக நடுவுட்டில் விழுந்தாங்க பாருங்க. எனக்கு பயமாயிடுச்சு. ஏன்னா ஊரெல்லாம் அந்த அம்மாவை என்ன பண்ணுறாங்க, தப்பா பேசுகிறாங்க. நம்ம வீட்டில் வந்து விழுந்துக்குது, எதுனா சொல்ல போகிறாங்கன்னு பயந்துனுங்கிறேன். அந்த அம்மா முட்டியில் நின்று சொல்லுது, என்னை விட்டுரு நான் போயிடுறேன், என்னை விட்டுரு நான் போயிடுறேன். அந்த அம்மா கதையெல்லாம் சொல்லுதுங்க. அது நான் ஒரு விபசாரத்தின் ஆள். ஒவ்வொரு பழக்க வழக்கத்துக்கு பின்னாடி கிரியை செய்கிறது பிசாசு. ஒரு பொய்க்கு 10 பொய் சொல்ற பாரு, அதுக்கு பேர் என்னது? பிசாசு.
ஒரு காரியத்தை உண்மையை ஒத்துக்கிறதுக்கு பதிலா முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற பாரு, அந்த சுபாவத்துக்கு பேரு பிசாஸ். நல்லவன் கண்டுபிடிக்கிறது எங்கடான்னா, சர்ச்சில் இறைச்சி சோறு போடுறான், நீங்க அவன் நல்லவன் கண்டுபிடிக்கலாம். நம்ம சர்ச்சில் சொல்ல, பொதுவா ஜாயிஸ் மேர்னு ஒரு அம்மா வந்தான், கூட்டம் நடந்துகள் இருக்குது. தமிழ்நாட்டுக்கார ஒரு பாஸ்டர், தெலுங்கார பாஸ்டர், கரண்டில் ஆட்சிங்கிறான். எதுக்கு? ஒரே ஒரு துண்டு. ஆந்திராக்காரனுக்கு லெக் பீஸ் விழுந்துச்சான், தமிழ்காரனுக்கு ரெக்க பீஸ் விழுந்துச்சான். சண்டைனா சண்டை. அவன் ஊருக்காரன் அவங்கள சேர்ந்துன்னா இவன் ஊருக்காரன் பார்த்தேன். ஏய் நிறுத்துங்கடா, நான் தான் சபாரிக்கு போட்டு அப்படியே போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி இருக்கும்ல, நிறுத்துங்கடா. நிறுத்திட்டான். அவ்வளோதான். எதுக்கிட்ட ஆச்சுக்கிறீங்க பிக்காளி பசங்களா? உங்க வீட்டில் கோழிக்கறி சாப்பிட்டதே இல்லையாடா? உன் வீட்டில் சாப்பிட்டதே இல்லையாடா? அந்த அம்மா அங்கே யாராருக்கிட்டையோ நின்று போராடி கொண்டு வந்து இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு சட்டியும் போதிக்கணும்னு கொண்டு வந்து சோறு போட்டு அடிச்சுக்கிறீங்க. வெக்கமா இல்லை, மானமா இல்லை. தெலுங்காரனை பார்த்து சொன்னேன், எதுக்குறா பிராணம் தோண்டா கூட சச்சி போடலாம் அப்படின்னு. இவனுக்கு சொன்னேன், என் மகனை ஏன்டா உயிரோடு இருக்கிற, செத்து போடா, கறிக்காவோட அடிச்சுக்குவேன், போய் கூட்டத்தில் உட்காரலான்னு. அதற்கு மறந்து போய் பயந்து போய் உட்காந்துட்டானுங்க. அதெல்லாம் ஒரு கெட்டப்பு. நானும் ஸ்டேபிள் போனோம்னா டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் நினச்சிக்குவாங்க. அவருக்கும் ஒரு சஃபாரி தச்சு போகணும்னு ஆசைப்படுறேன். கத்தரைக்கு ஆமாம், அவரு கூட வயிற்று ஒரு சஃபாரி தச்சு போட்டு சபையில் கொண்டாந்து உட்கார வைக்கணும். பாருங்க, என் அம்மா வந்து தொப்புக்கட்டியாக விழுந்தாங்க, ஆடுறாங்க. யாரு நீ? நான் தான் விபசாரத்தின் ஆண். என்ன பண்ணேன்? 50 ரூபாய்க்கு பாவம் செய்ய வச்சேன், 500 ரூபாய்க்கு பாவம் செய்ய. எத்தனை வருஷமா இருக்கிற? 20 வருஷமா இருக்கிற. என்ன பண்ண போற? ஐயோ, அந்த தெருவில் நின்று நீ பேசும்போது இயேசு இறங்கி அந்த வீட்டுக்குள்ள போனாரு, இந்த அம்மாவை தொட்டாருன்றாங்க. அந்த அம்மா மனைவிக்கா கண்ணில் தனியா ஊத்து. அற்புதம் செய்கிற ஆண்டவருங்க. அல்லேலூயா. அந்த அம்மாவை கர்த்தர் ரட்சித்தார், அவங்க புருஷனை ரட்சித்தார், 2 மகள்களையும் மருமகன்களையும் ரட்சித்தார். அல்லேலூயா. நடந்தே வந்தாங்க 5 கிலோமீட்டர் தூரம், 4 மைல். அந்த ஊர்ல இருந்து இல்லத்தூர் என்ற கிராமத்துக்கு நடந்தே வருவாங்க. எதுக்கு? ரட்சிக்கிறதற்கு. அதிகாலையில என்னை கொண்டு போய் பயன்படுத்தின தேவன் இந்த அம்மாவை ரட்சிக்கிறதற்கு 2 வேவுக்காரர்களை கொண்டு பலமான கிரியை செய்தார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட மனுஷனையும் மாற்றுகிற வல்லமை என் ஆண்டவருக்கு உண்டு. அல்லேலூயா. நான் அப்பப்போ யோசிப்பேன், இந்த மறைமன்னர்கள் ஸ்டீவனையே மாற்றிட்டாரு, இன்னும் இருக்கிற இந்த அறகுறைகளை மாத்தலையேன்னு கவலை. அத்தனைக்கு நோத்திரம் ஒரே வார்த்தை, மனந்திருந்து இல்லைன்னு மரணம். அவதான் கொஞ்சமா சூப்பராயிட்ட. இல்லைன்னா அவர் எப்போ புல்லு மறைச்சு போயிருக்கார். ஆண்டவர் ஏன் வச்சிருக்கிறாரு? இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும். நான் அடிக்கடிக்கு நான் சிந்திப்பேங்க, என்னை ஏன் வச்சிருந்தீங்க, என்னை ஏன் வச்சிருக்கிறீங்க, நான் எதுக்காக வாழ்ந்திருக்கிறேன், எதுக்காக நான் வாழணும், வெளிப்படுத்துங்க. ஊழியக்காரன் ஆயிருந்தேன், ஆத்துமாக்களுக்கு ஊழியம் செய்யறேன், சபை நடத்துறேன், கன்வென்ஷன் கூட்டங்கள்ல பேசுறேன். அப்ப கூட அவர்கிட்ட இந்த கேள்வியை நான் கேட்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இல்லை. இந்த 10 பேர் வந்துக்கிறாங்க, பரவாயில்ல, இது எனக்கு சாட்டிஸ்பேக்ஷன் இல்லை. 10,000 பேர் வரணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல சபைகள் எழும்பணும். தேவ ஜனங்கள் நமக்கு தரமாட்டாரா? நமக்கு தருவான். ஆமென். அல்லேலூயா. இந்த ராகாப் என்கிற வேசி இஸ்ரவேலின் நடுவிலே
இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு கொல்லுப்பாட்டியா இருக்கிறார். நம்புறீங்களா? நம்புவீங்களா? நம்புவீங்களா? நம்புவீங்களாமா? வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். கத்துட்டீங்களா? 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் பாருங்க. சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றார். தாவீது ராஜா உரியாவின் மனைவியாயிருந்தவரிடத்தில் சாலமோனை பெற்றார். இப்ப நம்ம எந்த பேர் படிச்சுட்டோம்? இன்னொரு ஆள் பாருங்க, 3வது வசனம். யூதா பாரேசையும். அது ஒண்ணு இல்லை, அப்படியே வச்சுக்கணும். நல்லா நீங்க கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளை. ஒன்றை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு ராகாப் என்கிற வேசி இஸ்ரவேலின் நடுவிலே, கோத்திர பிதாக்களின் நடுவிலே ஒரு சாட்சியுள்ள அற்புதமான ஒரு பெண்ணாக, தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக ஹல்லேலூயா, சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றார். இந்த ராகாப் சல்மோனின் மனைவியா இருந்தால் போவாசுக்கு தாயா இருந்தால் எத்தனை பேர் கை தட்ட போறீங்க? ஒருவனா சத்தம் அதே ஒரு ஆவியில் நிரம்ப வேண்டாமா? ரபா கதா ரபா கதா கதா ரபா கதா கதா விக்ரமா ஹரா அரகது விகதா விகம லபியா கமல கதனா தேசியா இருந்த ராகாவிடத்திலே போவாஸ் பிறக்க முடியுமானா கர்த்தர் நம்மை கொண்டு அநேகரை ரட்சிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த புதிய ஆராதனையினாலே, நீங்க செய்கிற ஆராதனையினாலே, நீங்க துதிக்கிற துதியினாலே, உங்க அபிஷேகத்தினாலே ஆற்றில் படைக்கக்கூடிய வல்லமையை இஸ்ரவேல் நடுவிலே, தேவனுடைய ஜனங்கள் நடுவிலே தேவன் நம்மை வைத்திருக்கிறார் என்றால் நாம் எத்தனை பாக்கியம் பெற்றவர்கள். சப்பப்பட்டு கட்டக்கூடாது. அதே மாதிரி யாரை அன்னெசரியா பேசவே கூடாது. அதற்கு ராகாப் என்னும் வேசியை இஸ்ரவேலின் நடுவில் ஒரு சுதந்திரம் கொடுத்து, அவளையும் அவள் வீட்டார் எல்லாரையும் ரட்சித்து, அவளை சல்மோனுக்கு மனைவியாக்கி, சல்மோன் இடத்தில் ராகாப் இடத்திலே போவாசை பெற வைத்து, போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்திலே பெற வைத்து, ஆமென். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜா நடத்தை கெட்டவளாய் போன, தாவீதினாலே கற்பழிக்கப்பட்ட பத்சேபாளிடத்திலே சாலமோனை பெற்றார். பத்சேபாள் யாருங்க? தாவீதினாலே கற்பழிக்கப்பட்டவர். தாவீது ரொம்ப நல்லவனா? பெரிய அப்பாட்டக்கரா? தாவீது ரொம்ப பரிசுத்தவானா? அவன் மனைவிய கர்ப்பமாயிட்டான்னு அவளை புருஷனா மனைவியா ஏத்துக்கிறதுக்காக அவ புருஷனை யுத்தத்துல வச்சு கொலை செஞ்ச கொலைகால பாவி. ஆனா நம்ம சொல்றோம், மைந்தனுக்கு தாவீது மைந்தனுக்கு. அந்த அநியாயம் பண்ண தாவீதை நம்ம எப்படி சொல்றோம்? ஹலோ, எனக்கு நம்பிக்கை உண்டு, எனக்கு விசுவாசம் உண்டு. கொலைக்காரனாகிய தாவீதை இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவிலே ஒரு மகிமையான ராஜாவாக வைத்திருக்க முடியுமானால்
நம்மையும் இந்த தேசத்திலே தேவனை அறிந்து ஏற்றுக்கொண்ட நம்மையும் மகிமையானவர்களாக, சாட்சிகளாக, வல்லமையானவர்களாக நிறுத்த என் தேவனால முடியும் என்பதை நான் தைரியமாய் ஆணித்தரமாய் சொல்லுகிறேன். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு, இதுதான் உண்மை. யாருங்க? நீங்களும் நாங்கள் ரட்சிக்கப்பட்டதுதான் உண்மை. டைட்டஸ் மோகனா, எந்திர மோகனாகிய பாவியை கிறிஸ்து இயேசு ரட்சித்ததினால டைட்டஸ் ஐமோகனா இருக்கிறார். இதுதான் சாதனை. இதுதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை. இதுதான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வல்லமை. இதுதான் இயேசு கிறிஸ்துவின் அபிஷேகத்தின் வல்லமை. இந்த வல்லமை ஒண்ணு போதாதா? ஆமென். தைரியமா சொல்லுவாங்க, கர்த்தருடைய கிருபையில எங்கேயோ ஹார்ட் அட்டாக் வந்து பட்டுன்னு விழுந்து உயிர் போனாலும் எங்க அப்பா மடியில இருப்பேன். எதுக்கு சொல்றேன் தைரியமா? நான் பரிசுத்தத்துக்காக டெய்லி அரை மணி நேரமாவது அழுகுறேன். நீங்க அழுகுறீங்களா? அழுகுறீங்களா? அழுகுனுங்க. பரிசுத்தம் இல்லாம ஒருத்தரும் தேவனை தரிசிக்கவே முடியாது. காலையில 6 மணிக்கு எழுந்தா நீ பரிசுத்தமா இருக்கலாம். மத்தியானம் 2 மணிக்கு படுத்து 4 மணிக்கு எழுந்தா நீ பரிசுத்தமா இருக்கலாம். தூக்கத்திலேயே உயிர் போனாலும் போயிடும். எத்தனை பேர் அப்படி போயிட்டு இருக்கிறாங்க? எவ்வளவு பேர் போய்க்கிறாங்க? தூங்கிட்டே என்ன பண்ணிட்டுக்கிறாங்க. காலைல எழுப்புனா எங்க மாமியார் அப்படிதான் போயிட்டாங்க. முட்டி போட்டுக்கினே உயிர் எடுத்தாங்க. 3வது கொள்ள எழுந்து, அம்மா ஏம்மா அப்படியே இருக்கிறீங்க, பத்துக்குமா, தொட்ட வந்து பொத்துன்னு கீழே. இதுதான் பாக்கியம். சொல்லாம கொள்ளாம. அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாலே என் மனைவியை கூப்பிட்டேன். எங்க மச்சானுடைய மச்சாத்துக்கு நிச்சயதார்த்தம் சென்னையில சுபிதான்ற பொண்ணுக்கு. ஆமா, உங்க அம்மா எத்தனை நாள் இருப்பாங்கன்னு தெரியாது, போய் பார்த்துட்டு வரலாம், கேளுங்க சொன்னா இல்லையா? சொன்னாமா, என்னால் முடியலைங்க, காசு இல்லைங்க, போயிட்டு வாங்க. போகிறதுக்கு சென்ட்ரலில் இறங்கிறதுக்கு 10-15 ரூபாய் டிக்கெட்டு. அங்கிருந்து இங்கே வர்றதுக்கு 5 ரூபாய் டிக்கெட், என்எஸ்கே நகருக்கு வர்றதுக்கு. ஆமாம், போயிட்டு வந்துடலாம். நீங்கள் போயிட்டு வாங்க. அம்மா அதுக்குள்ளே சாக மாட்டாங்க. போயிட்டு வந்து அப்படியே அந்த வேன், ராமகிருஷ்ணன் ஒருத்தர் இருக்கிறார், அவர் வேன் வச்சிருப்பாரு. எங்கள் மச்சானுடைய மாமியார் வீட்டுக்கு முன்னால் தான் நிற்கும். அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தேன். என்கேஜ்மெண்ட் முடிச்சுட்டு இந்த அம்மா வந்தாங்க. ஏங்க எத்தனை நாள் இருக்குன்னு தெரியாதுங்க, எனக்கு பிறகு ஜானியை நீங்கள் தாங்க பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ போகிறோன்னு சொன்னேன் இல்லையா? கேளு, என்னம்மா இப்படி சொல்கிறாங்க அம்மா, அடுத்த வாரம் ரிசல்ட் வருது, இறந்துட்டாங்கன்னு ஃபோன் வரும். எங்கள் வீட்டுக்கு டெலிஃபோன் வந்தது. ஒரு ஆங்கிலோ இந்தியன் மார்சல் இன்னைக்கு அவர்ல இறந்துட்டார். அவரு அட்வான்ஸ் கட்டி டெபாசிட் கட்டி எங்கள் வீட்டுக்கு என்ன கொண்டு வந்தார்? டெலிஃபோன். இந்த டெலிஃபோன் எங்கள் வீட்டுக்கு வந்துச்சுன்னு வீட்டு வாடகை ஏற்றிட்டாங்க. முதல் ஃபோனு நாங்கள் பேசி சென்னைக்கு பேசி சொன்னோம், இந்த மாதிரி டெலிஃபோன் வந்துச்சு, அர்ஜென்ட் ஆபத்து இருந்தா என்னம்மா? போஸ்ட் ஆஃபீஸுக்கு வந்தது முதல்ல. அப்புறம் அவங்க தான் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இருந்து எங்களுக்கு தகவல் சொன்னாங்க. என் ஃபோன் நம்பருக்கு கலகலாம் எடுத்துக்கிட்டு வாங்கணும். இப்போ எங்கள் அம்மா அழுவாங்க, அம்மா அப்படின்னு சொன்னார், நான் பண்ணுவாருங்க, இப்போ என்ன பண்ணுறது? அதற்கு நிறைய மரணங்கள் அப்படி சொல்லி இருக்குது. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வாழ்வது இயேசுவுக்காக, மரிப்பதும் இயேசுவுக்காக. அதற்கு ஸ்தோத்திரம். ஒரு வேசியை தேவன் இஸ்ரவேலின் சந்ததியின் நடுவிலே வந்து நிறுத்தி அந்த ராகாப் என்கிற அந்த வேசிக்கு போவாஸ் என்ற பிள்ளையை கொடுத்து, அந்த போவாசுக்கு மோவாபிய பெண்ணாகிய ரூத்தை மனைவியாக்கி,
அந்த ரூத்தின் வயிற்றிலே ஈசாயை கொடுத்து, ஓபேத்தை கொடுத்து, ஓபேத்தின் வயிற்றிலே ஈசாயை கொடுத்து, ஈசாயின் வயிற்றிலே தாவீதை கொடுத்து, தாவீது தவறு செய்து அக்கிரமம் செய்து ஒருவனை கொன்று மனைவியாக்கி கொண்ட பத்சேபாளிடத்திலே சாலமோனை பெற்றெடுத்து. இந்த தாமார் ஒரு கேரக்டர் வந்து தெரியுமா உங்களுக்கு? யூதாவுக்கு தாமார். தாமார் யாருங்க? யூதாவுடைய மூத்த மகனுடைய மனைவி. 2 பேரை கட்டி வைக்கிறான். பிள்ளைங்க இல்ல, 2 பேர் இறந்துட்டாங்க. 3ஆவது கட்டி வச்சு பார்க்கறாங்க. இந்த அம்மாவை நீ அது வரைக்கும் போய் என்ன பண்ணு, உங்க வீட்டுல போய் இரு. 3ஆவது கட்டுறாங்க. 3ஆவது மறுகையா. இப்ப எங்க போயிட்டா? கைம்பெண்ணா? ஆமா, விதவைன்னு சொல்லக்கூடாது, கைம்பெண். பைபிள் அழகா பேர் கொடுத்திருக்கிறார். என்ன எல்லாம் கௌரவமா இங்கிலீஷ்ல சொல்லுங்க, விடோ. விதவைன்னு சொல்லக்கூடாது. நம்ம யாரும் விதவைகள் கிடையாது. இயேசுவே நம் சிருஷ்டிகர், இயேசுவே நம் நாயகர். அல்லேலூயா. அதற்கு சலோமியக்கா, இயேசுநாத் தான் உனக்கு புருஷன். மரியக்கா, இயேசுநாத் தான் உனக்கு நாயகர். விஜயக்கா, இயேசுநாத் தான் உனக்கு நாயகன். தேவி அக்கா, இயேசுநாத் தான் உனக்கு நாயகன். ரூபி அக்கா, இயேசுநாத் தான் உனக்கு நாயகன். உன் சிருஷ்டிகரே உன் நாயகன். அல்லேலூயா. நாம் விதவைகள் அல்ல, கைம்பெண்கள். ஆகவே இந்த கைம்பெண்ணை கொண்டு கர்த்தர் இந்த யூதா மயிர் கத்தரிக்க வருகிறான் என்று கேள்விப்பட்டு வேசியின் ஆடை ஆவரம் அணிந்து, அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் இருக்கும். எங்க கிராமத்துல கூட ஒன்று நடந்திருக்குது. முன்னெல்லாம் தாசிகள்னு சொல்லுவாங்க, நம்ம அதை சொல்லக்கூடாது. அவங்க ஒரு பெண்ணு பிறந்தாங்கன்னா அந்த பெண்ணை பொருத்தனை பண்ணி அந்த கோயிலுக்கு என்ன பண்ணுவாங்க, சுத்தி விட்டுருவாங்க. அந்த பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ண உடனே யார்கிட்ட போய் இருக்கணும்னா அவங்ககிட்ட போய் இருக்கலாம். அந்த மாதிரி அப்படியே எங்க ஊர்ல ஒருத்தன் பரவாயில்லைன்னு அவருக்கு வாழ்க்கை கொடுத்தான். இன்னைய வரைக்கும் நல்லா இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய ஜனங்களே, ஒன்றை நாம் சரியாக சிந்திக்க வேண்டும். நாம் எதை அற்பமாய் பார்க்கிறோமோ, அற்பமாய் நினைக்கிறோமோ, இழிவாய் நினைக்கிறோமோ, அதையெல்லாம் தேவன் பார்வையிலே கனமுள்ளதாய் இருக்கிறது, மகிமையுள்ளதாய் இருக்கிறது, உயர்ந்ததாய் இருக்கிறது, தேவனால் போற்றப்படுகிறதா இருக்கிறது, சந்ததியிலே இடம் பிடிக்கிறதா இருக்கிறது. இதுதான் இந்த புதிய நாளுடைய ரகசியம். அல்லேலூயா. கர்த்தருக்கு, 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ராகாப் என்கிற இந்த அம்மாவை பற்றி எபிரேயர்ல 11ஆம் அதிகாரத்துல 31வது வசனத்துல பாருங்க, என்ன அழகா சொல்லுது. விசுவாசத்தினாலே ராகாப் என்ற மேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தார். இந்த வசனத்துக்கு நல்ல கைகொட்டி கொடுங்க பார்க்கலாம். கொடுங்க, நல்ல விசுவாசமா கொடுங்க, உற்சாகமா கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. படியாதவர்களோடு சேர்ந்து நாசமாகாதபடி கீழ்ப்படிந்தவர்களோடு சேர்ந்து சேதமாகாதிருந்தால் யாரை ஏற்றுக்கொண்டு? வேவுக்காரனை ஏற்றுக்கொண்டு. காதேஸ் பர்னியாவிலிருந்து அனுப்பப்பட்டவர்களை ஏற்றுக்கொண்டு. யோசுவா என்கிற அருமையான தேவனுடைய தாசனுடைய வார்த்தையை கேட்டு வேவு பார்க்க போனவர்களை ஏற்றுக்கொண்டு சேதமாகாதிருந்தார். ஆமென்.
உனக்கு ஒரு சேதமும் நேரம். சர்ப்பங்களை எடுக்கவும் தேள்களை மிதிக்கவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். அது ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஏதும் நம்மை சேதப்படுத்தாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியா ஒரு வசனம் படித்து நம்ம ஜெபிக்கலாம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். அந்தபடியே ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினால் அல்லவோ நீதி உள்ளவளாக்கப்பட்டார். அப்படியே ஆவியில்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரியை இல்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கிறது. இந்த அதிகாரம் 26வது வசனத்தோடு முடிகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல, கிரியினாலேயும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். ஆமென். இந்த ராகாப் என்னும் வேசி தூதர்களை ஏற்றுக்கொண்டு சொல்றாங்க. நம்ம தூதர்கள் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படியே ரெக்கையும் நிற்கமும் வச்சுன்னு வருவாங்க, கல்யாணம் வந்து நிற்பாங்க. அவங்க தான் தூதர். உங்களுக்கு தூது சொல்லுகிறவன் தூதன், நல்ல செய்தியை சொல்லுகிறவன் தூதன், உங்கள் ஆத்ம ரட்சிப்புக்காக திறப்பிலே நிற்கிறவன் தூதன். பிரைஸ் தி லார்ட். நிறைய பேருக்கு இது தெரியுதில்லை. அதனால தான் ஊழியக்காரனை அசட்டை பண்ணுறாங்க, ஊழியக்காரனை அவலட்சணமாக பார்க்குறாங்க, ஊழியக்காரன் எப்போ பார்த்தாலும் காணிக்கன்றாங்க. இதெல்லாம் பேசிக்கிட்டே சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. ஊழியக்காரன் யார் தெரியுமா? மல்கியா 2:7 படிங்க, பைபிள் எடுத்தவங்க. என்னன்னு தெரியல, வசனத்தெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும், நேரம் போதே தெரியாது எனக்கு. எடுத்தவங்க படிங்க பார்க்கலாம். நல்ல உணர்வுள்ள இதயத்தோட சத்தமா படிங்க. ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். வேதத்தில் வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. அவன் சேனைகளுடைய கர்த்தரின் சத்தமா, சேனைகளின் சேனைகளின் சத்தமா சொல்லுங்க. சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். யாரு? உங்க தாத்தாவா? உங்க பாட்டியா? உங்க கூட்டனா? யாருங்க? ஊழியக்காரன். சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். ஆசாரியன். ஆமென். யாருங்க அவன்? ஊழியக்காரன் யாரு? ஆசாரியன். உனக்காக உன்னையும் ஆசரி அப்படின்னா உனக்கும் சேவை செய்து, உன் குடும்பத்திற்கும் சேவை செய்து, உன்னுடைய வீட்டாருக்கும் சேவை செய்து, நீ கூப்பிட்ட குரலுக்கெல்லாம் ஓடி வந்து உனக்காக திறப்பிலே நின்று உனக்காக ஜெபிக்கிறவன் யாரு? ஆசாரியன். அவன்தான் சேனைகளின் கர்த்தருடைய, சொல்லுங்க சத்தமா, தூதன். சேனைகளுடைய கர்த்தரின் சந்தோஷமா சொல்லுங்க, கர்த்தருடைய தூதன். இன்னொரு வசனமும் ஞாபகத்துக்கு வந்தது சொல்றேன் பாருங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 44ஆம் அதிகாரம் 30வது வசனம். சகலவித முதற் கனிகளில் எல்லாம்
முந்தின பலனும் நீங்கள் காணிக்கையாய் செலுத்தும் எவ்விதமான பொருள்களும் ஆசாரியர்களுடையதாய் இருப்பதாக. உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கும் நீங்கள் பிசைந்த மாவில் முதல் பாகத்தையும் ஆசாரியனுக்கு கொடுக்க கடவீர்கள். எனக்கு தெரிஞ்சு சந்திரலேகை வச்சிருக்கிற செடியில முதல்ல பப்பாளி காய்ச்சாலும் மரத்தில் கிச்சிலிக்காய் நாரிங்காய் எது காய்ச்சாலும் அந்த புட்டு முருங்கைக்காய் எதுவாக இருந்தாலும் முதல்ல செடியில் வந்ததை அப்படியே கொண்டு வந்து உட்கார்ந்துருப்பேன். என்கிட்ட கொடுப்பா, ஜபம் பண்ணிட்டு போ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சிலர்லாம் பார்க்குறேன், அரிசி வாங்குவாங்க. இம்மான் ஒரு மூட்டை அரிசி வாங்கினாங்கன்னா அதில் முதல் இப்படி ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்க, எஸ்தர் அரிசி வாங்கினா போதும், முதல் வாரம் கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வந்து வைப்பான். எத்தனையோ கஷ்டப்படுற மக்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கிறோம், ஊழியக்காரர்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறோம். என் பிள்ளை ஜபாவுக்கு தெரியும். பொருள் மாத்திரம் இல்லை, மனம் கூட. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது எந்த பலனாக இருந்தாலும், முதல் பலனாக இருந்தாலும் சேனைகளின் கர்த்தரின் தூதனாகிய ஊழியக்காரனுக்கு கொடுக்கப்பட வேண்டும். இதை கத்துக்கணும். மாசமும் நானே ஊழியக்காரன், என்னை உருவாக்கின என் தகப்பனுக்கு ஒரு காணிக்கைய 3ஆம் தேதி 5ஆம் தேதிக்குள்ள என்கிட்ட இருக்குதோ இல்லையோ, வந்ததை வந்த மாதிரி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நாளை மறுநாள் நம்ம சர்ச்சில் பாஸ்டர்ஸ் மீட்டிங் வச்சிருக்கு. 30 பேருக்கு சாப்பாடு ஒழுங்கு பண்ணியிருக்கிறோம். அதற்கு எல்லாத்துக்கும் காலை கொடுத்துட்டேன். எதுக்கு சொல்லுன்னா, கொடுத்தது மாத்திரம் இல்லை, நேற்றைக்கு கூட்டம் முடிஞ்சவன ஞாயிற்றுக்கிழமை தினேஷ் வந்து காணிக்கை கொடுத்தார். எல்லாம் 100 ரூபாய் தாளுங்க. அதை கையில் வாங்கும் போதே முடிவு பண்ணிட்டேன், புதன்கிழமை வர்ற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் 100 ரூபாய் கவரில் போட்டு என்ன பண்ணணும், கொடுத்து அனுப்பணும். யாருக்காவது ஃபோன் போட்டு நான் கேட்டேன்னா, எனக்கு தெரியுங்க, கொடுக்கிற ஜனங்க என் ஜனங்க, பிசிறுதனம் பண்ணாத ஜனங்க என் ஜனங்க. ஆமென். இருந்தா தாராளமா செய்யக்கூடிய என் மக்களை எங்க போனாலும் தைரியமா சொல்றேன், இந்த கைப்பிடி அளவு இருதயத்தில் அவளை தாங்குறேன், ஜபத்தில் மற்ற காரியத்தில். ஆகவே ஆசாரியன் அப்படின்னா அவன் சேனைகளின் கர்த்தரின் தூதன். அல்லேலூயா. எனக்கு ஊழியக்காரங்கன்னா நான் அவங்களை எப்படி பார்க்கறேன்னா, தேவனுடைய தூதர்களா பார்க்கிறேன். அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அது எனக்கு தெரியாது. மினிஸ்டர். அது யாரு? தேவனுடைய மனுஷன். எந்த சபையாயிரு, பாதிரியாராயிரு, ஃபாதராயிரு, கேட்டகிஸ்டாயிரு, எந்த டெனாமினேஷன்ல இரு, கர்த்தருடைய ஊழியக்காரனா ஹேண்ட்ஸம் சல்யூட். ஏன் தெரியுமா? கனம் பண்ணுகிறவன் கனம் பெறுவான். என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். எனக்கு தெரியும், ஸ்டீபன் பிரதர் நம்ம ஊழியத்துக்கு மாத்திரம் இல்லை, எத்தனையோ ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்கிறேன். அதெல்லாம் போய் நான் குறுக்க நிற்க மாட்டேன். ஏன்னா அந்த கொடுக்கிற அந்த குணம், ஃபேண்டாஸ்டிக் ஆர்ட், பூரிஃபைடு ஆர்ட், செயின்ட் ஆர்ட், அது வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆகவே
ஒரு வேசியை இஸ்ரவேலின் நடுவிலே நிறுத்தி அந்த இஸ்ரவேலின் நடுவிலே வந்த அந்த ராகாப் என்கிற அந்த வேசியின் கொல்லு பேரனாக தாவீதும் இயேசு கிறிஸ்துவும் இருக்க முடியுமானால் நம்மை தேவன் எவ்வளவு மகிமையானவர்களாக, கனத்துக்குரியவர்களாக, எவ்வளவு பெருமைக்குரியவர்களாக, மேன்மைக்குரியவர்களாக தேவன் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னால் நாம் தேவனை மகிமைப்படுத்த கடனாளிகளாக இருக்கிறோம். இரவும் பகலும் துதித்து ரத்தம் கட்டி சாக வேண்டும். அவ்வளவு மகிமையான தேவனை நாம் உள்ள வச்சிருக்கிறோம். நம்ம குடும்பத்துல வச்சிருக்கிறோம், நம்ம சபையில வச்சிருக்கிறோம், நம்ம பிள்ளைகள் நடுவுல வச்சிருக்கிறோம். என்னாலும் பரவாயில்லை, கர்த்தரை உயர்த்துவோம். அப்படியே எழுந்திருக்கிறோம். வலது கரத்தை தலைமையில் வைக்கிறோம். வலது கரத்தை தலைமையில் வைக்கிறோம். நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் யோசுவாவின் துதி ஆராதனையிலே இந்த 9வது நாளிலே வந்திருக்கிற என்னை நோக்கம் இல்லாமல், சித்தம் இல்லாமல், திட்டம் இல்லாமல் நீங்க கொண்டு வரவே இல்லை என்பதை தைரியமாய் அறிக்கை செய்து முழு மனதோடு சொல்லுகிறேன், முழு பலத்தோடு சொல்லுகிறேன், முழு ஆத்மாவோடு சொல்லுகிறேன், முழு இருதயத்தோடு சொல்லுகிறேன். ஆவியானவரே, வேவுகாரர் என்று சொல்லுகிற கர்த்தருடைய தூதர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை காப்பாற்றின ராகாப்பை விசுவாச பட்டியலிலே வைத்து இஸ்ரவேல் ஜனங்களின் சந்ததியின் நடுவிலே வைத்து தாவீதுக்கு கொல்லுப்பாட்டியாக, இயேசு கிறிஸ்துவுக்கு கொல்லுப்பாட்டியாக வைத்த தேவன் நீர். ஆகவே எங்களையும் ரட்சித்து ரத்தத்தினாலே கழுவி விசுவாசிகள் கூட்டத்திலே விசுவாசிகளாக மாத்திரம் அல்ல, ஊழியக்காரர்களாகவும் இயேசுவின் மனதுருக்க ஜெப வீட்டிலே வைக்கப்பட்டிருக்கிற நாங்கள், உம்மால் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிற நாங்கள், உம்முடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட நாங்கள், உம்முடைய எலும்புகளுக்கும் சதைகளுக்கும் பங்குள்ளவர்களாகிய நாங்கள், நம்முடைய மாம்சத்தை புசித்து உம்முடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிற நாங்கள், நம்முடைய மரணத்தை நினைவு கூறும்படியாய் வைக்கப்பட்டிருக்கிற நாங்கள், பேலியாளின் மக்களோடு எங்களுக்கு உறவும் இல்லை, ஒற்றும் இல்லை. நாங்கள் அவர்கள் பாத்திரத்திலே புசிப்பதும் இல்லை, அவர்கள் பானைகளிலே பானம் பண்ணுவதும் இல்லை. இயேசு கிறிஸ்துக்கு ஒருவருக்கு நாங்கள் பிடிக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், பிரித்து எடுக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய சந்ததியாய் இருக்கிறோம். அப்பா பிதாவே என்று குறிப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவிக்கு அச்சாரமாக எங்களை வைத்திருக்கிறவரே, நம்மிடத்திலே நாங்கள் கெஞ்சுகிறோம். ராகாப் என்கிற அந்த பெண்மணிக்கு இஸ்ரவேலின் நடுவிலே ஒரு நாமத்தை கொடுத்து, ஒரு இடத்தை கொடுத்து, கனத்துக்குரியவர்களாக
முடியுமானால் இந்த தேசத்திலே, இந்திய தேசத்திலே, இந்த தமிழ்நாட்டிலே, செங்கல்பட்டு மாவட்டத்திலே, மலை நகராட்சியிலே எங்களை வைத்திருக்கிற நோக்கம் நிறைவேறவும், திட்டம் நிறைவேறவும், எங்களை அழைத்த அழைப்பு நிறைவேறவும் சாஷ்டாங்கமாய் உம்முடைய பாதங்களில் விழுந்து ஒரு அக்கினி அபிஷேகத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆவியானவரே, எங்களை நிரப்போம். எங்களை கொண்டு நாங்கள் ஆளுகிற பகுதியை அசைக்க, நாங்கள் இருக்கிற இடத்தை அசைக்க, எங்களை விட்டு எடுபடாத ஒரு அபிஷேகத்தை எங்கள் மேல் ஊற்றுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஊற்றுவீராக. Yes, 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 yes. Outpour, outpour, outpour. Holy Ghost, Holy Fire, outpour on each and every one. Riha, Hara, Gaba. உங்கள் பாதங்களின் கீழாக இருந்து ஒரு அக்கினி பற்றி எரிகிறது. ரிஹா, கபா, கபா, கபா. அன்றைக்கு மலையிலே பச்சை புல் நடுவிலே பற்றி எரிந்த அதே அக்கினி இன்றைக்கு உங்கள் பாதங்களின் கீழாக பற்றி எரிகிறது, பற்றி எரிகிறது, பற்றி பெறுகிறது. நம்முடைய பாதங்களின் கீழாக அக்கினி எங்களை ஆட்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமம். ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். நாமமாவே நம்மை ஸ்தோத்திரி. உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே